நான் தான் உங்களோட ஆர்கே பேசுகிறேன். என்னோடய வாழ்க்கையில் அழகான பாதை என்னோடய பாதை, என்னோடய வாழ்க்கை பாதை. என்னோடய வாழ்க்கை பாதையில் நான் நடந்து போயிட்டுருக்கப்போ அங்கே இருக்க இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு மற்றவங்களோட அனுபவங்களை எனக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு என்னோடய வாழ்க்கையில் நான் நடந்து போயிட்டுருந்தேன். என்னோடய வாழ்க்கையில் ஒரு தேவதை மாதிரி ஒருத்தி வந்தா. வந்தப்போ தனியாக இருந்த எனக்கு ஒரு வரம் கிடச்சது போல் அவளோட நம்பிக்கை, எனக்கு லவ்வும் பாசமும், எனக்கு ஒரு கேரும் எனக்கு அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக தெரிஞ்சது. அந்த பொக்கிஷத்தை நான் எப்பவும் தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் ஆசைப்பட்டேன். அதனால நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், என்னைக்கும் இந்த சந்தோஷத்தை என்கிட்டேருந்து பறிச்சிடாதீங்க. சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ என்கிட்டேருந்து சின்ன சந்தோஷத்தை எல்லாத்தையும் பறிச்சிருக்கீங்க, எனக்காக எதுவுமே கிடச்சதில்லை, எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்ததும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நான் சந்தோஷமாக அவன் கைப்பிடிச்சு நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அவளையும் கைப்பிடிச்சு நடக்கையில் நான் இருக்கமாக அதை கையை பிடிச்சிக்கிட்டேன், எனக்கும் கையை நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் என்ன நினச்சா எது நினச்சான்னு தெரியல, திடீர்னு என் கையை ஒருத்தர் தள்ளிட்டு